திருக்கடையூரில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் ராஜகோபுரம் முன்பு உள்ள அரசுக்கு சொந்தமான சாலையில் தரைக்கடை வியாபாரிகளை வெளியேற்றி வாழ்வாதாரத்தை பறித்த கோவில் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம் நடத்தப்படும் என்று நாமக்கல் இயக்க தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் உள்ளது. தருமபுர ஆதீனம் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இக்கோவில் ராஜகோபுரம் முன்பு உள்ள கருங்கல் சாலையில் 13 குடும்பங்களைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் சூடம், சாம்பிராணி, விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை செய்யும் தரைக்கடை அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி தை அமாவாசை அன்று பக்தர்கள் பால்குடம் எடுத்து வருவதற்கு இடையூறு ஏற்படும் என்று கூறி தரைக்கடை போட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து 30ஆம் தேதி தரைக்கடை போட வந்த வியாபாரிகளை தரைக்கடை போடுவதற்கு கோவில் நிர்வாகம் அனுமதிக்கவில்லை. இதனால் 13 குடும்பத்தினர் வாழ்வாதாரம் இழந்து தவித்தது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வாழ்வாதாரம் இழந்து தவித்த தரைக்கடை வியாபாரிகளை சந்தித்து ஆறுதல் கூறிய நாம் மக்கள் இயக்க தலைவர் சங்கமித்ரன் சந்தித்து ஆறுதல் கூறி இது அரசுக்கு சொந்தமான இடம், ஆதலால் நாளை முதல் தரைக்கடை போட்டு விற்பனை செய்யுங்கள் என்று கூறியவர் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய சங்கமித்ரன் கூறுகையில், அரசு இடத்தில் தரைக்கடை நடத்தி வந்த மக்களிடம் 100 ரூபாய் வசூல் செய்து வியாபாரம் செய்பவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் கோவில் நிர்வாகத்தினர் மீது மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பழங்குடியின ஆதி தமிழர் குடியினர் மின் இணைப்பு கொடுப்பதற்கு கோவில் நிர்வாகம் புறக்கணித்து வருகின்றது. திருக்கடையூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமித்து வைத்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. அரசு இடத்தை சட்டத்திற்கு புறம்பாக ஆதீனத்திற்கு பட்டா மாற்றப்பட்டு கட்டடம் கட்டப்பட்டு உள்ளதை அகற்றி அந்த இடத்தை கைப்பற்றி ஏழை மக்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தரைக்கடை வியாபாரிகளை வஞ்சித்தால் எங்கள் இயக்கம் தலையிட்டு ஆதீனத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றார். திருக்கடையூர் உலக புகழ்பெற்ற அபிராமி அம்மன் கோயில், அதுக்கு பக்கத்துல ஒரு 13 குடும்பங்கள், ஏழை எளிய மக்கள் பலூன் விற்கிறது, அதே போல கற்பூரம் விற்கிறது, சூடம், சாம்பிராணி, பத்தி இதெல்லாம் விற்று தங்களுடைய குடும்பத்தை நடத்தி வராங்க. இவங்க அந்த கோயிலுக்கு பக்கத்துல அரசோடைய இடத்துல அமர்ந்து இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு சூடம், சாம்பிராணி, அந்த கோயில் சம்பந்தப்பட்ட பொருள்களை விற்பனை செய்து அது மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை செய்து வருகிறார்கள். இப்படி வாழ்வாதாரத்தை செய்து வருகின்ற எளிய மக்களிடத்துல மணிப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலுடைய ஒரு சூப்பரண்டன்ட் டெய்லி 100 ரூபாய் பணம் வாங்கிட்டே இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. இப்போது இந்த சம்பவம் ஒரு பத்திரிகையில, ஒரு தினசரி பத்திரிகையில, வார பத்திரிகையில செய்தி வருது. ஒரு எளிய மக்கள்கிட்ட 100 ரூபாய் பணம் வாங்குறாங்க. அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி அதை மிரட்டி, நீங்க அந்த 100 ரூபாய் பணம் தரலாம், இந்த கடையை போடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இந்த 13 குடும்பங்களையும் அந்த இவர்களை நம்பி இருக்கின்ற அந்த குடும்பத்தை இன்னைக்கு பாழ்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு 10-15 நாட்களாக இந்த மக்கள் இங்கே அந்த வியாபாரம் செய்ய முடியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு இந்த திருக்கடையூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அரசுக்கு சொந்தமான இடத்துல தரைக்கடை அமைத்து சூடம், சாம்பிராணி, பத்தி இது போன்ற பொருட்களை விற்பனை செய்கின்றவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆதீனத்தினுடைய கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய மணிப்பிள்ளை மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். இது எங்களுடைய முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, 1947 சுதந்திரம் பெற்றிருக்கிற இந்த இந்தியாவில் ஒரு பழங்குடியின, ஒரு ஆதி தமிழர் குடியினுடைய அவர்களுக்கு மின்சாரம் வழங்குவதிலே ஒரு பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை கேட்டு அவர்களை பார்க்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அவர்களுக்கு உடனடியாக அவர்கள் குடியிருக்கின்ற இடம் ஒரு குளத்து புறம்போக்கு, அது ஆதீனத்திற்கோ இல்ல மற்றவர்களுக்கு அது சொந்தமானதல்ல, அது அரசுக்கு சொந்தமான அந்த இடம். அந்த இடத்திலே குடியிருக்கின்ற அந்த ஆதி தமிழ் குடிகளுக்கு உடனடியாக தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் மின்சாரம் வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்ற 2வது கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். 3வதாக, திருக்கடையூர் பகுதியில ஆதீனம் பல ஏக்கர் நிலங்களை ஆட்டையை போட்டு வைத்திருக்கிறார். இது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டு அந்த உத்தரவை அமுல்படுத்தாத மாவட்ட ஆட்சியர் மீது இன்னைக்கு கண்டெம்ட் போட்டு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதுல உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சட்டத்திற்கு புறம்பாக
அரசுடைய இடத்தை ஆதீனத்திற்கு பட்டா செய்து அந்த பட்டாவிலே 6 மாடி கட்டிடங்களை கட்டி இருக்கிற அந்த கட்டிடத்தை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு அதை இடித்து தரமட்டமாக்கி அருகாமையிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களை பாதுகாக்க வேண்டும். அரசுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிற அந்த இடங்களிலே இடமில்லாத ஏழைகளுக்கு அதை பகிர்ந்து கொடுப்பதற்கு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு கோரிக்கையோடு என்னுடைய கோரிக்கையை முடித்துக் கொள்கிறேன். இதுல நடவடிக்கை எடுக்காமல் இந்த எளிய மக்களாக இருக்கக்கூடிய அந்த 13 குடும்பங்களை வஞ்சிக்குமேயானால் பக்தர்களுடைய சார்பிலே எங்களுடைய இயக்கம் தலையிட்டு அனைத்து பொதுமக்களை ஒன்று திரட்டி ஆதீனத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரும் அளவிலே ஒரு போராட்டம் திறக்கடி ஊரில் நடைபெறும் என்பதை பதிவு செய்ய கடமைப்படுகிறேன்.